அபி, என்னாச்சு அபி? அபி, அபி. திவ்யா, இவ கதை இன்னியோட முடிஞ்சிருச்சு. இவள ரூமுக்கு தூக்கிட்டு போய் இவளே செத்தா மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருவோம். வா. கிரிஜா, திவ்யா, நான் சொல்றது கேளுங்க. உங்களால நானும் சேர்ந்து காலம் பூரா ஜெயில கம்பி என்னணுமா? சொன்ன கேளுங்க, இவள விட்டுருங்க. துர்கா, நீ கொஞ்சம் பேசாம உனக்கு ஒண்ணும் தெரியாது. வா திவ்யா, நீங்க விடுங்க. ஐயோ, தலங்க, விடு கிரிஜா. சொன்ன கேளு. நீ ஐயோ, விடு கிரிஜா. ஐயோ, நீங்க விடுங்க. அபி, தலங்க கிரிஜா, விடு கிரிஜா. கிரிஜா, அவளை என்ன பண்ற? விடு கிரிஜா. கிரிஜா. திவ்யா, அந்த ஈஸ்வரி வந்துட்டா போல இருக்கு. நீ ஓடு. என் தங்கச்சியை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அபி, 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 என்னாச்சு? அபி, 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 இங்க பாரு. அபி, 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 என்னடா ஆச்சு? அபி, அபி, இங்க பாரு. அபி, 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 இங்க பாரு. அபி, 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 யோ, அபி, 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 இங்க பாரு. அக்காவை பாரு. அபி, அபி, ஐயோ, அபி, 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 ஐயோ, என்னமா ஆச்சு? அபிமா, அபி, என்னாச்சு? அபி, அபி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அபி, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லடா. ஐயோ, ஈஸ்வரி, நில்லு. வேண்டாம் ஈஸ்வரி, வேண்டாம். என் தங்கச்சி என்ன பண்ணீங்க? என்ன பண்ண ஈஸ்வரி? ஐயோ, வேண்டாம்னு சொல்றேன் ஈஸ்வரி. ஈஸ்வரி, அவ எங்க? அவ எங்க? திவ்யா, 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 வேண்டாம். திவ்யா, என்னமா? என்னாச்சு? என்னாச்சு திவ்யா? இங்க பாரு, என்னாச்சு? நீயும் நானும் சேர்ந்து அபிய கொல்றதுக்காக தூக்கிட்டு போறோம். அப்போ ஈஸ்வரி வந்து என்ன அடிச்சிட்டாமா. அம்மா, அந்த ஈஸ்வரி கனவுல கூட அபிய கொல்ல விட மாட்டேங்கிறா. நம்ம கனவுல கூட அவளுக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்குது. அவ தான் ஜெயிக்கிறா. அம்மா, நாம கண்ட கனவுல கூட நாம ஜெயிக்க மாட்டேங்கிறோமா. இந்த லட்சணத்துல அபியையும் ஈஸ்வரியையும்
நாம எப்படிம்மா ஒழிச்சு கட்ட போறோம்? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. திவ்யா, சரி நீ படுத்து தூங்கு. படுமா. நீ சாப்பிடு, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பிடுங்க சின்னையா. ஆஹா, நல்லா தான் இருக்கு. ஆமா, உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு சின்னையா. ஆனா இந்த சோன் பப்படிய வாங்கிட்டு வர்றதுக்காக நீங்க பண்ணது இருக்குல்ல, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன இசு, இப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்ன, பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட. பின்ன என்ன சின்னையா, உங்ககிட்ட ஆசைப்பட்டு ஏதாவது கேக்குறதுக்கு பயமா இருக்கு. தேன் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னேன், உடனே கொல்லி மலைக்கு கிளம்பி போயிட்டீங்க. இப்ப என்னடானா சோன் பப்படி வாங்குறதுக்கு போய் தெரு தெருவா சுத்தி இருக்கீங்க. உங்களை நினைச்சா ஒரு பக்கம் எனக்கு பெருமையா இருக்கு சின்னையா, இன்னொரு பக்கம் எனக்கு கோவமா வருது. கோவமா? எதுக்கு இசை என்கிட்ட கோவப்படுற? கோவம் எதுக்கா? உங்களை காணோன்னதும் நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம், பயந்து போயிட்டோம் தெரியுமா? கோவம் எதுக்குன்னு ரொம்ப அசால்ட்டா கேக்குறீங்க. இசு, நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்குதான். ஆனா எனக்கு இந்த மாதிரி பண்றது எந்த அளவுக்கு பிடிக்குது தெரியுமா? நீ கோவப்படுற, ஆனா உண்மையாவே நீ ஒரு விஷயம் கேட்டு அத நான் தேடி உனக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் பத்தியா? அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அதுவும் இந்த சோம்பப்படிக்காரரை பிடிக்கிறதுக்காக இந்த வண்டிக்காரரை தேடி தேடி தெரு தெருவா அலைஞ்சந்தான். ஆனா அவரு கிடைக்கவே இல்லை. இந்தா போனா அந்தா போனா, அந்தா போனா இந்தா போனான்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு தெருவா போய் விசாரிச்சு கடைசியில அந்த வண்டிக்காரனை கண்டுபிடிச்சு உனக்காக இந்த சோன்பப்படியை வாங்கிட்டு வரப்போ எனக்கு என்னமோ அந்த நிலாவைய படக்குன்னு பிடிச்சாந்து உனக்காக கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியே இருக்கு. அதுக்கு காரணம் இருக்கு இசு. அந்த வீட்டில் இருக்கும்போது காசு பணம் எல்லாமே இருந்துச்சு, கஷ்டமே தெரியல. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆனா இப்போ மாசமா இருக்கிற நேரத்துல உனக்கு பிடிச்சதையாவது வாங்கி கொடுக்கணும்ல, அதான். எனக்கு இதுல சந்தோஷம்தான். நீங்களாம் தான் வருத்தப்படுறீங்க, எனக்கு வருத்தமே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சின்னையா. நானும் நம்ம குழந்தைங்களும் உங்களை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். அப்படியா?